தைப்பூசத்திற்காக 7 நாட்கள் விரதங்கள் இருந்து முருகனை வழிபாடு செய்யும் முருக பக்தர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். சிலர் தீவிரமான விரதங்கள் இருப்பார்கள். தண்ணீர் மட்டுமே அருந்தி இந்த ஒரு வாரம் விரதம் இருப்பார்கள். மற்றும் பலர் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் இருப்பார்கள். உங்களால் விரதம் இருக்க முடிந்தாலும் சரி, முடியாவிட்டாலும் சரி, இன்று தொடங்கி 7 நாட்கள் இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை கேட்டால் மட்டுமே போதும். 8ஆம் நாள் தைப்பூசத்தன்று ஒரு மிகப்பெரிய நல்லது உங்களுக்கு நடக்கும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் அதாதஃ சம்பிரவக்ஷ்யாமி மூலமந்திரஸ்தவம் சிவம் ஜபதாம் ஸ்ருண்வதாம் நॄணாம் புக்திமுக்திப்ரதாயகம் சர்வசத்ருக்ஷயகரம் சர்வரோகநிவாரணம் அஷ்டைஸ்வர்யப்ரதம் நித்யம் சர்வலோகைகபாவனம் ஷராரண்யோத்பவம் ஸ்கந்தம் சரணாகதபாலகம் சரணம் த்வாம் பிரசன்னஸ்ய தேஹி மே விபுலாம் ஸ்ரியம் ராஜராஜசகோத்பூதம் ராஜீவாயதலோச்சனம் ரதீஷகோட்டிசௌந்தர்யம் தேஹி மே விபுலாம் ஸ்ரியம் வலாரிப்ரமுகைர்வந்திய வல்லீந்திராணி சுதாபதே வரதாஸ்ரிதலோகானாம் தேஹி மே விபுலாம் ஸ்ரியம் நாரதாதிமஹாயோகி சித்தகந்தர்வசேவிதம் நவவீரைः பூஜிதாங்கிரே தேஹி மே விபுலாம் ஸ்ரியம் பகவன் பார்வதீசூனோ ஸ்வாமின் பக்தார்த்திபஞ்சன பவத்பாதாப்ஜயோர்பக்திம் தேஹி மே விபுலாம் ஸ்ரியம் வசுதான்யம் யசः கீர்த்திம் அவிச்சேதம் ச சந்ததேஹ சத்ருநாசனமத்யாசு தேஹி மே விபுலாம் ஸ்ரியம் இதம் ஷடக்ஷரம் ஸ்தோத்ரம் சுப்ரஹ்மண்யஸ்ய சந்ததம் யப்படேத்தஸ்ய சித்யந்தி சம்பதச்சிந்திதாதிகாः ஹிருதப்ஜே பக்திதோ நித்யம் சுப்ரஹ்மண்யம் ஸ்மரன் புதः யோ ஜபேத் ப்ராதருத்தாய சர்வான் காமானவாப்னுயாத் இதி குமாரதந்திரார்த்தகதம் ஸ்ரீ சுப்பிரமணிய மூலமந்திரஸ்தவः. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்தான் தைப்பூசம். இந்த திருநாளின் சிறப்பம்சங்களாக பல முனிவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுத்து வந்த தாரகாசுரனை முருகன் வதம் செய்ததும், முருகப்பெருமான் தனது தந்தைக்கே பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசம் செய்ததும், வள்ளியை மணமுடித்ததால் தெய்வானையுடன் ஏற்பட்ட ஊடலை சமாதானம் செய்து வள்ளி தெய்வானை சமேதமாக காட்சியளித்ததும் இந்த தைப்பூச திருநாளில்தான். அது மட்டுமா, பார்வதி தேவி தனது முழுமையான சக்தியையும் ஒன்றாக திரட்டி அதை வேலாக மாற்றி அதை முருகப்பெருமானுக்கு அளித்த நாளும் இந்த தைப்பூச நாள்தான். 7 நாட்கள் தைப்பூசத்திற்காக விரதமிருந்து நீங்கள் முருகனை வழிபட்டாலும் சரி, விரதம் இருக்க முடியாதவர்களும் சரி, இந்த ஸ்தோத்திரத்தை மட்டும் 7 நாட்கள் பக்தியோடு கேட்க 8ஆம் நாள் தைப்பூசத்தன்று ஒரு மிகப்பெரிய நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த முருகப்பெருமானோட ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.